children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 3 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், he took 28 shells for one necklace. ஒன் நெக்லஸ் பண்ணுறதுக்கு எத்தனை ஷீஷல்ஸ் எடுக்கிறான்? 28. அப்போது 112லேருந்து 28 எடுத்திருப்பான். ஸோ அதை சப்ராக்ஷன் பண்ணுங்கள். 0 இங்கே 12 வந்துடும். 12 minus 8 4. ஸோ இங்கே 0 இங்கே 10 வந்துடும். இங்கே என்ன வரும்? 10 minus 2 8. ஸோ 84 ஷீஷல்ஸ் வந்து லெஃப்ட் ஆகிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு நெக்லஸ் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் செகண்ட் ஃப்ரெண்டுக்கு பண்ணுறப்ப அகைன் 28 more shells எடுப்பான். Now he was left with 84 shells. Again he took 28 more shells for the second necklace. அப்போ செகண்ட் ஃப்ரெண்டுக்கும் செஞ்சுருப்பான். இப்போ செகண்ட் ஃப்ரெண்டுக்கு எடுத்ததுக்கு அப்புறமா எவ்வளோ ஷெல்ஸ் லெஃப்ட் ஆயிருக்கும்னு கேட்குறாங்க. ஹவு மெனி ஷெல்ஸ் ஆர் லெஃப்ட் நவ்? ஸோ 84 இருந்துச்சு. செகண்ட் ஃப்ரெண்டுக்கு 28 எடுக்கிறப்போ எவ்வளோ லெஃப்ட் ஆயிருக்கும்னா சப்ராக்ஷன் பண்ணணும். லெஃப்ட் அப்படின்னாலே சப்ராக்ஷன், சப்ராக்ஷனோட கீவேர்டு தான். ஸோ நீங்கள் பாரோ பண்ணுங்கள். 7 இங்கே மேலே 14 ஆயிரும். 14 minus 8 9 10 11 12 13 14. ஸோ 6 வரும். 7 minus 2 5 வரும். ஸோ 56. ஸோ அப்போ எத்தனை ஷீஷல்ஸ் லெஃப்ட் ஆகிருக்குது? 56 ஷீஷல்ஸ் வந்து லெஃப்ட் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ 2 நெக்லஸஸ் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் தேர்டு நெக்லஸ். தென் ஹி டுக் ஷெல்ஸ் ஃபார் த தேர்டு நெக்லஸ். தேர்டு நெக்லஸ்க்கு அதே மாதிரி 28 எடுப்பான். ஸோ ஹி ஹாஸ் லெஃப்ட் வித் டேஷ் செல்ஸ். அப்போ தேர்ட் இதுக்கு எடுக்கிறப்போ 56 ஆல்ரெடி கையில் இருக்குது. அதுலேருந்து 28 எடுக்கிறப்போ எவ்வளோ மிச்சம் இருக்கும்? சப்ராக்ஷன் பண்ணுங்கள். லெஃப்டாக இருக்கும் தான் கேட்குறாங்க. ஸோ பாரோ பண்ணுங்கள். 16 minus 8 8. 4 minus 2 2. ஸோ 28 ஷெல்ஸ் வந்து லெஃப்ட் ஆகிருக்கும். இப்போ 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கம்ப்ளீட்டாக வந்து நெக்லஸ் பண்ணிட்டான். ஆர் த ஷெல்ஸ் எனஃப் ஃபார் மேக்கிங் நெக்லஸஸ் ஃபார் ஆல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ்? எஸ், எல்லாருக்கும் பண்ணியாச்சுல. இப்போ 112 இருந்தது, அதுலேருந்து 28 எடுக்கிறப்போ 84. ஃபஸ்ட்டு நெக்லஸ் ரெடி. 84லேருந்து அகைன் 28 எடுக்கிறப்போ 56. ஸோ செகண்ட் நெக்லஸ் ரெடி. 56லேருந்து அகைன் 28 எடுக்கிறப்போ தேர்டு நெக்லஸ் ரெடி. ஓகேவா? ஸோ அப்போ எனஃபாக இருந்தது இல்லை. அப்போ நீங்கள் வந்து இங்கே என்ன போடலாம்? எஸ் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இன்னும் கூட ரிமைனிங் இருக்குது. 28 ஷெல்ஸ் இருக்குது அவன்கிட்ட. ஓகேவா? How many necklaces can Dhruv make from 112 shells? அப்போ 112 shells வச்சு அவனால் எத்தனை நெக்லஸஸ் மேக் பண்ண முடியும்? ஆல்ரெடி 3 மேக் பண்ணி கொடுத்துட்டான். கொடுத்துமே அவன்கிட்ட 28 ரிமைனிங் இருக்குது. அப்போ 28 தானே ஒரு நெக்லஸ்க்கு யூஸ் பண்ணுறான். 28 ஷெல்ஸ் தான் ஒரு நெக்லஸ்க்கு யூஸ் பண்ணுறான். ஆல்ரெடி 3 வந்து பண்ணியிருக்கான். இதை வச்சு ஒரு இது பண்ணலாம்ல. அப்போ டோட்டலாக 4 நெக்லஸ். 3 + 1 4. 4 நெக்லஸஸ் வந்து 112 ஷெல்ஸ் வச்சு மேக் பண்ணலாம். அப்போ இந்த டேஷில் வந்து நீங்கள் 4 அப்படின்னு எழுதிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்ஸ் எல்லாமே? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ட்ரை தீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். கண்ணு மேக்ஸ் எ நெக்லஸ் ஆஃப் 17 ஷீஷல்ஸ். ஹவு மெனி சச் நெக்லஸஸ் கேன் பி மேட் யூஸிங் 100 சீசல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கண்ணு வந்து ஒரு நெக்லஸ் வந்து 17 ஷீஷல்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ணுறான். ஒரு நெக்லஸ், இது வந்து நெக்லஸ்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஷீஷல்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நெக்லஸ் வந்து 17 ஷீஷல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறான். அப்போ இப்போ அவன்கிட்ட 100 சீசல்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை நெக்லஸ் பண்ணுவான் அப்படின்னு கேட்குறாங்க. இதை என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து டிவிஷன் பண்ணணும். வெரி குட், டிவிஷன் பண்ணணும். பட் டிவிஷன் உங்களுக்கு ப்ராப்பராக தெரியாது. ஸோ ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? 100லேருந்து 17 மைனஸ் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? 2 மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா 17 ஒரு நெக்லஸ், இது செகண்ட் நெக்லஸ், இது தேர்டு நெக்லஸ்,
இது 4th நெக்லஸ், இது 5th நெக்லஸ். இப்போதைக்கு நான் வந்து 5 இது மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா 100 இருக்கிறதுனால 5 இது மட்டும். இப்போ 17 + 17 என்ன வரும்? 14, 1 கேரி 3 வரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப 34. 34லேருந்து ஒரு 17 ஆட் பண்ணுங்கள். ஸோ இங்கே 11 வரும், 4, 5, 54 வருது. ஸோ 54ல் இருந்து ஒரு 17 ஆட் பண்ணுங்கள். 54லேருந்து ஒரு 17 ஆட் பண்ணிங்கன்னா 8, 9, 10, 11, 6, 7, 71 வருது. ஸோ 71ல் இருந்து ஒரு 17 ஆட் பண்ணுங்கள். 71 + 17, 8, 8, 88 வருது. ஸோ 88ல் இருந்து இன்னொரு இது எடுத்துக்கலாம். 88ல் இருந்து ஒரு 17 ஆட் பண்ணுங்கள். ஸோ 88 + 17 என்ன வரும்? 15, 1 கேரி 9, 10, 105 வந்துருச்சு. ஸோ அவன்கிட்ட இருக்கிற ஷீஷல்ஸே மொத்தமே வந்து 100 தான் இருக்குது. ஆனால் 105 இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? இந்த நெக்லஸ் செய்ய முடியும். ஸோ இதை கட் பண்ணிடுங்க. அப்போ இங்கே மட்டும் பாருங்கள் எத்தனை நெக்லஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5. இப்போ 5 நெக்லஸஸ் வந்து அவனால் மேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட். இல்லை இந்த மெத்தட் நீங்கள் டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணலாம்? ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் பண்ணலாம். ஸோ ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் எப்படி பண்ணுவீங்க? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நெக்லஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ 100 - 17 பண்ணுங்கள். 100 - 17 பண்ணிங்கன்னா இங்கே 0, இங்கே 9, இங்கே 1. ஸோ 3 வரும், 8 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நெக்லஸ் செஞ்சோடனே என்ன ஆயிடுச்சு? 83 ஷீஷல்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் நெக்லஸ் செய்யலாம். ஸோ செகண்ட் நெக்லஸ் செய்கிறப்போ அகைன் 17 மைனஸ் பண்ணுங்கள். 7 இங்கே வந்து 13 ஆயிரும். 8, 9, 10, 11, 12, 13, 6 வரும், இங்கேயும் 6 வரும். நெக்ஸ்ட்டு தேர்டு நெக்லஸ். ஸோ 17 மைனஸ் பண்ணுங்கள். இது தேர்ட் நெக்லஸ். ஸோ இங்கே 5 வரும், இங்கே 1, 16. ஸோ 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஸோ இங்கே 9 வருது, இங்கே வந்து 4. இது தேர்ட் நெக்லஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் நெக்லஸ் பண்ணுறேன். ஸோ அகைன் ஒரு 17 எடுக்கிறேன். ஸோ இது ஃபோர்த் நெக்லஸ். ஸோ இங்கே 2 வரும், இங்கே 3 வரும். அகெயின் ஒரு 17 மைனஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபிஃப்த்து நெக்லஸ். என்ன வரும்? இங்கே வந்து 2 வரும், 8, 9, 10, 11, 12, 5, இங்கே 1. பட் இப்போ ரிமைனிங் வந்து 15 ஷீஷல்ஸ் தான் இருக்குது. ஆனால் ஒரு நெக்லஸ்க்கே 17 ஷீஷல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ 15 இருக்கிறப்போ கண்டிப்பாக இனிமேல் நெக்லஸ் செய்ய முடியாது. அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? 1, 2, 3, 4, 5 வந்திருக்கா? 5 நெக்லஸஸ் வந்திருக்கா? 1, 2, 3, 4, 5. அப்போ 5 நெக்லஸஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் சப்ராக்ஷனும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே வந்து நீங்கள் 5 நெக்லஸஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. While searching for seashells, Dhruv also finds 127 shiny pebbles. Shiny pebbles. Pebblesனா என்னது? கூழாங்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஷைனிங்காக இருக்கும். ஸ்டோன்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஷீஷல்ஸ் வந்து சர்ச் பண்ணுறப்போ துருவ் கிட்ட வந்து ஒரு 127 ஷைனி பெபிள்ஸ் வந்து கிடைக்கிது. அதுவும் அவனுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறான். He distributes them equally to his 3 friends. ஸோ 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஈக்குவலாக, அதாவது ஒருத்தவங்களுக்கு 5னா 5, 5, 5 அந்த மாதிரி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறான். How many will each get? அப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 127 பெபிள்ஸ் இருக்குது. 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு மெத்தட் படிச்சிருக்கோம். பட் 127ன்றதை வந்து நான் இந்த மாதிரி 1, 2, 3 அந்த மாதிரி வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிகிட்டே வந்தேன் அப்படின்னா ரொம்ப லாட் ஆஃப் டைம் ஆகும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா 10-10ஆக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். 10-10 பெபிள்ஸாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். இப்போது 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு 10 கொடுக்குறேன், செகண்ட் ஃப்ரெண்டுக்கு 10 கொடுக்குறேன், தேர்ட் ஃப்ரெண்டுக்கு 10 கொடுக்குறேன். ஸோ 10 + 10 20, 20 + 10 30, 30 + 10
40. 40 plus 10, 50. 50 plus 10, 60. 60 plus 10, 70. 70 plus 10, 80. 80 plus 10, 90. 90 plus 10, 100. 100 plus 10, 110. 110 plus 10. 120. ஸோ 120 இங்கே நமக்கு 127 இருக்குது. ஸோ 120 ப்ளஸ் 7 இதை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 120 இப்போ ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 7 வந்து ஒரு பெபிளாக நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். ஸோ 1 2 3 4 5 6 இந்த ரிமைனிங் 7th பெபிளை வந்து துருவக்கிட்டே விட்டுடலாம். ஏன்னா ஈக்குவலாக தானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணால் போதும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள். 10 20 30 40 41 42 42 இருக்கா? 10 20 30 40 41 42. ஸோ இங்கேயும் 42 இருக்குது. 10 20 30 40 41 42. ஸோ 3 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சா? அப்போது நம்ம என்ன எழுதலாம் இங்கே? Each friend will get 42 pebbles. 42 pebbles. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஸோ ஒரு தான் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா ரொம்ப லாட் ஆஃப் டைம் ஆகும், கன்ஃபியூஷன் ஆகும். 127 தான் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குள்ள. அதனால் 10 டேபிள்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் 10 நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். பிரீத்தி ஹேஸ் அ ₹500 நோட் and wants to exchange it for lower denomination notes. lower denomination notesனா என்னது? அதோட மதிப்பு வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50 rupees இருக்குது. 50 rupeesக்கு சேஞ்ச் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 10 சேஞ்ச் வாங்கிட்டு வாங்க அப்படின்பாங்க. 10 rupees நோட்டாக ஒரு 5 notes வந்து வாங்கிட்டு வருவீங்க. ஸோ 50 விட இது லோயராக தானே இருக்குது. அதான் லோயர் டினாமினேஷன் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை விட இதுக்கு கம்மியான மதிப்பு தான் இருக்கும். ஆனால் நம்ம சில்லறையாக எடுத்து இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக கொண்டு வருவோம். இப்போ 50 rupees நோட்டுக்கு சில்லறை வாங்கிட்டு வாங்க, 10 rupees வாங்கிட்டு வாங்கன்னா நீங்கள் 5 notes எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்க. ஸோ வேல்யூ ஈக்குவல் ஆயிடும். அந்த மாதிரி 500 rupees நோட்டுக்கு லோயர் டினாமினேஷன் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஹவு மெனி நோட்ஸ் வில் ஷீ கெட் இஃப் ஷீ வாண்ட்ஸ்? ஸோ 3 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்ப்போம். எல்லாமே 50 rupees நோட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ நான் இங்கே கேட்டேன் இல்லையா, 10 rupees நோட்டாக கொண்டு வாங்கினா நீங்கள் 5 notes வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க. அதே மாதிரி 500க்கு 50 rupees நோட்டாக நீங்கள் வந்து லோயர் டினாமினேஷன் பண்ணணும். லோயர் டினாமினேஷன் நோட்ஸ் வந்து எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? இப்போ இதை ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 50 rupees நோட்டுக்கு எடுக்க போகிறோம். 50 rupees நோட்டை வச்சு எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எத்தனை 50 rupees நோட்ஸ் தேவைப்படும்? 50 + 50 என்ன வரும்? 100 வரும். 100 + 50 150. 150 + 50 200. 200 + 50 250. 250 + 50 300. 300 + 50 350. 350 + 50 400. 400 + 50 450. 450 + 50 500. வந்துருச்சா? ஸோ 50 rupees நோட்டாக எடுத்துகிட்டு வரோம் 500 வர்றதுக்கு. அப்போ எத்தனை வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 50 rupees நோட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? 500க்கு கொண்டு வந்துடலாம். அந்த வேல்யூவுக்கு ஈக்குவல் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் வந்து 10 50 rupees நோட். 50 rupees நோட்ஸ். 10 நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து லோயர் டினாமினேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? எல்லாமே 20 rupees நோட்டாக கொண்டு வர சொல்கிறாங்க. 20 rupees நோட். இதுக்கும் அதே மாதிரி 500 கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. எப்படி பண்ணலாம்? 20 20யாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ பண்ணலாமா? 20 + 20 40. 40 + 20 60. 60 + 20 80. 80 + 20 100. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இது 100 கரெக்டாக? ஸோ 100 வரணும்னா 1 2 3 4 5 5 20 rupees நோட் வரணும். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு 100 போடுங்க. ஸோ அப்போது 200 ஆயிடும்.
ஸோ இது ஒரு 100. நமக்கு இதே மாதிரி 500 வரணும் இல்லையா? ஸோ இன்னும் 3 டைம்ஸ் பண்ணணும். ஸோ 20, 20, 20, 20, 20. ஸோ இது ஒரு 100. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிகிட்டே வரணும் தேவையில்லை, அதான் நான் சொல்ல வரேன். 100க்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, 100க்கு 520 ருபீஸ் நோட் வேணும். அப்போ அதே மாதிரி 200, 300, 400, இது ஒரு 100. நெக்ஸ்ட்டு வந்து 500க்கு. ஸோ 20, 20, 20, 20, 20. ஸோ இது ஒரு 100. ஸோ இப்போ நமக்கு வந்து 100, 200, 300, 400, 500. கரெக்டாக? அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா எத்தனை 20 ருபீஸ் நோட்னு தெரிஞ்சிடும். ஸோ இது 5. 5 + 5 10. 10 + 5 15. 15 + 5 20. 20 + 5 25. அப்போ எத்தனை நோட்ஸ் 20 ருபீஸ் நோட்ஸ் தேவைப்படுது? 25 20 ருபீஸ் நோட்ஸ் வந்து தேவைப்படுது 500 நம்ம கொண்டு வர்றதுக்கு. ஸோ 25 20 ருபீஸ் நோட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாமே 10 ருபீஸ் நோட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல் 10 ருபீஸ் நோட்ஸ் 500 கொண்டு வரணும். இதுவும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. ஸோ இது நீங்கள் செஞ்சு பார்க்கணுன்னு கூட தேவையில்லை, எல்லாமே ஒரு இது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். இப்போ 100 வரணும்னா எத்தனை 10 ருபீ நோட் வேணும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 ருபீஸ் நோட் வேணும். 10 ருபீஸ் நோட் வேணும். அப்போ 200 எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு 10, 300 இன்னொரு 10, 400 இன்னொரு 10, 500 இன்னொரு 10. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலே வந்துருமா? 10, 20, 30, 40, 50. அப்போ 50 10 ருபீஸ் நோட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? 500 கொண்டு வந்துடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்கள் ஒரு இது பண்ணால் போதும். 100க்கு மட்டும் எத்தனை 10 ருபீஸ் நோட் தேவைப்படுதுன்னு பாருங்கள். 10 ருபீஸ் நோட் தேவைப்படுது. அப்போ அதே மாதிரி 4 டைம்ஸ் போட்டுக்கோங்க. இது 100க்கு 200, 300, 400, 500. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அந்த சம்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சாப்டர்லேயே லாஸ்ட் பேஜ். Let us explore. There are 10 number cards from 1 to 10. ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் கார்ட்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஆக்டிவிட்டி மாதிரி வீட்டில் பண்ணி பாருங்கள். There are 5 sealed envelopes. சீல் பண்ணி நல்லா கவர் பண்ண 5 envelopes இருக்குது. Each has 2 cards. ஒவ்வொரு என்வலப்புக்குள்ளே என்ன இருக்கான்? 2 cards இருக்கான். என்வலப் எப்படி பண்ணுறது அப்படின்றது கூட நம்ம சேனலில் உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக போயிட்டு அதை கூட செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் என்வலப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே 2 நம்பர் கார்ட்ஸை வச்சுருங்க. On the top of each envelope, the multiplication of the numbers contained in it is written. ஸோ இந்த இதுக்குள்ளே நம்பர் கார்ட்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த 2 நம்பர் கார்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர் வரும்ல, அதை வந்து இந்த டாப் ஆஃப் த என்வலப்பில் எழுதிக்கோங்க. The 5th envelope contains the cards 5 and 9. The number 5 into 9 is equal to 45 is written on the envelope. ஒரு இது மட்டும் உங்களுக்கு சாம்பிளுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள். உள்ளே வந்து 5th கார்டும் 9th கார்டும் இருக்குது. ஸோ 5 into 9 என்ன வரும்? 5 9s are 45. ஸோ 45 அப்படின்ற நம்பர் மட்டும் வெளியே எழுதியிருப்பாங்க. ஐடென்டிஃபை த நம்பர் கார்ட்ஸ் இன்சைட் ஈச் ஆஃப் த என்வலப்ஸ். ஸோ நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த நம்பரை பார்த்து உள்ளே வந்து என்ன 2 கார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா உள்ளே இருக்கிற 2 கார்ட்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும். ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் தான் நம்பர் கார்ட்ஸ் இருக்க போகுது. இப்போ 7 இருக்குது. எந்த 2 நம்பர் கார்ட்ஸ் உள்ளே இருக்கும்? 1ம் 7ம் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா 1 7 is 7. 18 சொல்லுங்க பார்க்கலாம். எந்த 2 நம்பர் கார்ட்ஸ் உள்ளே இருக்கும்? 2 9s are. ஸோ அப்போ 2 கார்டும் 9 கார்டும் இருக்கும். கரெக்டாக? 2 9s are 18. நெக்ஸ்ட் 32க்கு எந்த 2 கார்டு இருக்கும்?
4 8s are 4 கார்டும் 8 கார்டும் இருக்கும் கரெக்டாக 4 8s are 32 1 8 is 8 2 8s are 16 3 8s are 24 4 8s are 32 நெக்ஸ்ட் 20 இருக்கு எந்த 2 கார்ட்ஸ் இருக்கும் 2 அப்புறம் 10 2 10s are 20 ஸோ 2 கார்டும் 10 கார்டும் இருக்கும் 2 10s are 20 அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஓகே ஓகே சில்ட்ரன் இந்த சம்மோட இந்த யூனிட் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை சில்ட்ரன்